வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் எதிரொலி. வாலிபரை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த கணவன் கைது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைப்பு பணிகள். புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் நடவடிக்கை. ஆந்திராவில் தொடர் மின்தடை. பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமிற்கு படையெடுக்கும் மக்கள். இனி விரிவான செய்திகள். மணப்பட்டு பகுதியில் வாலிபரை கடப்பாறையால் அடித்து பக்கத்து வீட்டுக்காரர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் 35 வயதான மணிகண்டன். கெமிக்கல் பொறியியல் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அப்போது அவருக்கு பணிச்சுமை காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் அங்கு வேலையை விட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். தற்பொழுது வடமங்கலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டனுக்கு மீண்டும் கடந்த 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாததால் வீட்டில் இருந்தபடி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதனிடையே மணிகண்டன் வீட்டின் அருகே உள்ள 47 வயதான வசந்தராஜா என்பவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று உணவு சாப்பிட்டு வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் தன்னுடைய மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு அடிக்கடி வசந்தராஜா தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் வசந்தராஜாவுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2 மாதங்களாக வசந்தராஜா மனைவியிடம் இருந்து பிரிந்து அதே பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வசந்தராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிகண்டனின் 2 சக்கர வாகனத்தை எடுத்து சென்று அடமானம் வைத்து அந்த பணத்தில் மது வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வசந்தராஜாவிற்கும் மணிகண்டனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இரவு மணிகண்டன் உணவு சாப்பிட்டு விட்டு அதே பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை 5 மணி அளவில் எழுந்த மணிகண்டன் தனது வீட்டிற்கு சென்று தேநீர் குடித்துவிட்டு மீண்டும் அங்கேயே வந்து படுத்துள்ளார். சிறிது நேரம் கழித்து நாய்கள் கத்தும் சத்தம் கேட்டு அவரது தம்பி சேது வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டனின் அலறல் சத்தம் கேட்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவரை மீட்டு கிருமாம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் வசந்தராஜா மணிகண்டனை கடப்பாறையால் அடித்து கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து வீட்டில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் மணப்பட்டு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் தொடர் மின்தடை காரணமாக பெட்ரோல் டீசல் வாங்க ஆந்திரா நுகர்வோர் ஏனாமிற்கு படையெடுத்து வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை செய்வதால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. கடல் மற்றும் ஆற்று பகுதியில் இறால் மற்றும் மீன் குட்டைகளில் அதிக ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக ஆந்திராவை ஒட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடத்த ஏனாம் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமை முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை
உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் காலை 8 மணி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனாமில் எரிபொருள் விலை 12 ரூபாய் முதல் 14 ரூபாய் வரை குறைவாக உள்ளது. எனவே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன் மற்றும் பேரல்களுடன் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருகின்றனர். இதுகுறித்து ஏனாம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் பல்வேறு சங்கங்கள் இப்பிரச்சனையை எழுப்பியதை தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி காலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான இந்த நேரத்தை ஏனாம் மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். All the sales officers, IOCL, BPCL, HPCL and NAIRA, they will supply regular stock. They promised, and I made arrangement for Yanam public. Morning 5 AM to 8 AM, all the petrol banks will give petrol or diesel to the Yanam public. So my request, all the public will go to the petrol banks. All banks will have the stock. புதிய அமைச்சரவை பதவியேற்பை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை மே மாத இறுதிக்குள் பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைப்பு மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பழமை வாய்ந்த பாரம்பரிய சட்டசபை கட்டிடத்தில் மொசைக் தரைகளை பாலிஷ் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்க உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்களது அலுவலகங்களை காலி செய்துள்ளனர். புதிய நிர்வாகத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கிருமாம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு வன்னியர் குலத்தோர் உபயதாரர்கள் சார்பில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் ஆலயங்களில் அனைத்து பரிவார மூர்த்திகளும் உள்ளன. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் மூலம் சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. 27ஆம் தேதி திங்கட்கிழமை நேற்று காலை 8 மணி அளவில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 8 மணி அளவில் சன்னதியின் எதிரில் சுவாமி பரிவேட்டை ஆடல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு 9 மணி அளவில் அனைத்து உற்சவ மூர்த்திகளையும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனம் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் குலத்தோர் உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி, அறங்காவலர் குழுவினர், பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். 3வது மொழி கட்டாயம் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் அரிமா தமிழன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு மாநிலத்தில் மொழிக் கொள்கை தொடர்பாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அறிவிப்பில் 5 மற்றும் 6ஆம் வகுப்புகளில் இருந்து 3வது மொழியை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தை கட்சி மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் விருப்பப்படி 2 மொழிகளை தேர்வு செய்து படித்து வரும் நிலையில் தற்பொழுது 3வது மொழியை கட்டாயப்படுத்துவது தேவையற்ற சுமையை ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கு ஆங்கிலம் உள்ளிட்ட 2 மொழிகளே போதுமானது. கூடுதல் மொழி கட்டாயம் கல்வி சுமையை அதிகரிக்கும் என்றார். மேலும் தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருக்கும் நேரத்தில் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது மக்களிடையே அதிருப்தியை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதை கண்டித்து கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அவர் கூறுகையில், புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது.
மூன்றாவது மொழி என்றால் பிரெஞ்சை அறிவிக்க அரசு முன்வந்தால் அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இல்லையெனில் இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் அகன் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உடனிருந்தனர். கல்வித்துறை மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் மும்மொழி திட்டத்தை கட்டாயமாக்கி 6ஆம் வகுப்பு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு வந்துள்ளது. ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை 2 மொழிகளில் அவர்கள் விருப்ப மொழியாக எது வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம் என்று நடைமுறையில் இருக்கும்போது இந்தியை கட்டாயமாக்கும் வகையில் மும்மொழிக் கொள்கையை திணித்துள்ளது. மதிகிருஷ்ணாபுரம் சீதா பிராட்டி சமேத பட்டாபிராமன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் ஸ்ரீ கருட வாகனத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அலங்காரத்தில் வீதி புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேயா லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சாமி வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ கருட வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அலங்காரத்தில் சுவாமி அலங்கரித்து திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு கருட வாகனத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து அபி குரூப்ஸ் மதிகிருஷ்ணாபுரம் பகுதியை சார்ந்த சிவபிரகாசம் படையாட்சி குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நாளான மே 1ஆம் தேதி காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி காலையில் தீர்த்தவாரியும் மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டுவர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். லாரி ஓட்டுநர் பலியானார். நாகர்கோவில் மார்த்தாண்டத்தில் இருந்து சென்னை நோக்கி அரசு SCTC சொகுசு பேருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு திண்டிவனம் சலவாதி திருவண்ணாமலை சாலை சந்திப்பு அருகே சென்று கொண்டிருந்தது. 4 முனை சந்திப்பு அருகே வந்தபோது திருவண்ணாமலை மார்க்கத்தில் இருந்து புதுவை மார்க்கமாக சென்ற லாரி திடீரென சாலையை கடக்க முயன்ற போது லேசாக அரசு பேருந்து மீது மோதியது. இந்த நிலையில் அரசு பேருந்து நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் ஏறி எதிர் திசையில் சென்னை மார்க்கமாக சென்றது. அப்பொழுது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த மற்றொரு லாரியானது மீண்டும் அரசு பேருந்து மீது மோதியது. இதில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 42க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சென்னையிலிருந்து புதுவை நோக்கி சென்ற தைலமர கட்டைகள் ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஓட்டுநர் திண்டிவனம் அடுத்த கிளியனூரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் விபத்தில் லாரி இடுபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தீயணைப்புத்துறை உதவியுடன் லாரி ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் திண்டிவனம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும்
சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த திண்டிவனம் மற்றும் ரோஷனை காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த விபத்து குறித்து ரோஷனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்திற்கு காரணமான ஆந்திர பதிவெண் கொண்ட திருவண்ணாமலை மார்க்கத்தில் இருந்து புதுவை மார்க்கமாக சென்ற லாரி ஓட்டுநர் லாரியை நடுவழியில் நிறுத்திவிட்டு தப்பி சென்றார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் எதிரொலி, வாலிபரை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த கணவன் கைது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைப்பு பணிகள், புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் நடவடிக்கை. ஆந்திராவில் தொடர் மின்தடை, பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமிற்கு படையெடுக்கும் மக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.